Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 138 verse 1 to 8. உம்மை நான் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். Psalms of the David. I will praise thee with my whole heart, before the gods I will sing and praise unto thee. வசனம் 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையே நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். I will worship toward the holy temple and praise the name for the loving kindness and for the truth, for thou hast magnified day and word above all the name. வசனம் 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பல் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். In the days when I carried thou and answered me and strengthened me with and strength in my soul. வசனம் 4. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். All the kings
of the earth shall and praise thee, O Lord, when they and hear the word of the mouth. வசனம் 5. கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கரத்தின் வழிகளை பாடுவார்கள். They shall and sing in the way of the Lord, for great is the glory of the Lord. வசனம் 6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையே தூரத்திலிருந்து அறிகிறார். Though the Lord and be high, heed he and respect unto the lowly, but and the proud he cannot after off. வசனம் 7. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Though I walk in the midst of the trouble, though and will receive me, though and shalt and stretch it forth thine hands and against the word of the many enemies, and their right hands shall and save me. வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிருகைகளை நெகிழவிடாதிருப்பீராக. The Lord I will perfect that and which and constrain me. The mercy, O Lord, and endureth forever. Forsake not the work of thine own hands. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த புக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்படியே மெயில் ஐடியில் என்னுடைய லைப்ரரிஸை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன். Consulants eliminating the Ido of the West, 183. அது படிச்சுட்டு acknowledgement, 187. I am extremely grateful to my people, including some I do can now and personally, who have believed in the tricycle and who have helped with its formation and the growth over the years. My first acknowledgement is to the Cheyenne, my wife and Trila's partner in the life and the ever and involving tricycle journey, to your and sister Su Xian, and to your and parents and the extended family, with the depend love and the thanks for everything large and small, and for the inevitable gift of the pertinence. Last page. And finally, to these millions of the people who the protect petty in tricycle and brickage, and who buy the products, your daily actions demonstrates this community power of many small steps and towards a better world. இதில் தாழ்மை உள்ளவனை உற்று பார்க்குறாரு, மேட்டுமை உள்ளவனை தூரத்துலேருந்து பார்க்குறாருன்றது கடவுள் அந்த 138ஆவது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம மேட்டுமையாக இருக்குமா தாழ்மையாக இருக்குமா, நம்ம எப்பயுமே நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.